மாணவ மாணவிகளுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து கணத்தாக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் கணத்தாக்கு அப்படிங்கிற டாப்பிக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன மாதிரி இருக்குது, இது என்னென்னு கெஸ் பண்ண முடியுது உங்களுக்கு? இது ஒரு பேட். இந்த பேட்டில் ஒரு பால் வந்து மோதுது, ஒரு பால் மோதுது. இந்த பாலும் இந்த பேட்டும் எவ்வளோ நேரம் மோதிட்டுருக்கோம்? ஒரு மணி நேரம் மோதிட்டு இருக்குமா? அப்படிலாம் இருக்காது இல்லையா? சும்மா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே என்ன இருக்கும், பேட்டில் பட்டு அந்த பால் வந்து வேறு எங்கேயாவது ஒரு திசையில் போயிட்டுருக்கும். அப்படி மிக குறுகிய நேரத்திற்கு மிக அதிக விசை ஒரு பொருளின் மீது செயல்பட்டது அப்படின்னா அந்த விசைக்கு தான் என்ன பேர்? கணத்தாக்கு விசை. பாருங்கள், மிக அதிக விசை மிக குறுகிய நேரத்திற்கு ஒரு பொருளின் மீது செயல்பட்டால் அவ்விசைக்கு என்ன பேர்? கணத்தாக்கு விசை அல்லது கணத்தாக்குன்னு பேர். இங்கிலீஷில் இம்பல்ஸ். சரியா? இப்போது எஃப் அப்படிங்கிற ஒரு விசையானது மிக குறைந்த நேரத்துலன்னு சொல்லிட்டோம். அப்போ டிடி, அந்த டிடி என்னன்னு சொல்லலாம், நம்ம டெல்டின்னு கூட சொல்லலாம். இப்படி செயல்பட்டால் நம்ம நியூட்டனுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்த முடியும். இவருடைய இரண்டாம் விதி என்ன? எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி தான். இந்த மாறுபாட்டு விதம் தான் நேர்தகவல் இருக்கும். அப்போது இதில் எஃப்ஐயும் டிடியும் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்? டிபின்னு வந்துடும் இல்லையா? அப்போ பாருங்கள், நம்ம இது என்ன பண்ணுறோம், நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். மொத்த விசைக்கான ஃபார்முலாவை இன்டகிரேட் பண்ணுறோம். எப்படி? தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும், அதாவது இன்டகிரேஷன் டிபி அப்படிங்கிறது என்ன? இங்கே ஐனா இனிஷியல், எஃப்னா ஃபைனல். அதே மாதிரி நேரத்தினுடைய துவக்கம் டிஐ, நேரத்தினுடைய முடிவு டிஎஃப். இப்படி இன்டகிரேட் பண்ணோம். அப்போ நமக்கு டிபி இன்டகிரேட் பண்ண என்ன இருக்கும்? பின்னு ஆயிருக்கும் இல்லையா? அப்போ பி இங்கே என்ன இருக்கும்? இங்கே ஐ, இங்கே எஃப் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஐ, இங்கே டிஎஃப், இந்த எஃப்டிடி அப்படியே இருக்குது. இந்த லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஈக்குவல் டு பிஎஃப் மைனஸ் பிஐ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லணும், நம்ம இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டிடி டி இனிஷியல், இங்கே டி ஃபைனல் சொல்லலாம் இல்லையா? இந்த பிஎஃப் மைனஸ் பிஐ அப்படிங்கிறது என்னென்னா உந்தத்தில் ஏற்பட்ட மாற்றம் அப்படிங்கிறனால டெல் பின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே டிஐக்கும் அதாவது டிஎஃப்க்கும் டிஐக்கு இருக்கக்கூடிய வேறுபாட்டை டெல்டின்னு எடுத்துக்கலாம். சரியா? சரி, இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இன்டகிரேஷன் ஆஃப் எஃப்டிடிங்கிறத இது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா ஐன்னு எடுத்துக்கிறோம். இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன எடுத்துருக்கிறோம்? ஐன்னு வச்சுட்டோம்னா ஐங்கிறது இம்பல்ஸ்க்கான குறியீடு. அப்போ அதுக்கு பேர் தான் என்னது? கணத்தாக்குன்னு பேர். எதுக்கு பேர்? ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் இன்ட்டு டிடி, அதாவது டிஐ இங்கே டிஎஃப். சரியா? இது எதுக்கு சமமாக இருக்கும்? உந்தத்தினுடைய மாற்றத்திற்கு சமமாக இருக்கும். சரி, இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த நம்ம போடலாம் இப்படி இன்டகிரேஷன் ஆஃப் டிடின்னு போடும்பொழுது டீன்னு வந்திருக்கும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டை போடும்பொழுது நமக்கு இப்படி வந்திருக்கும். இது எப்படி எழுதலாம்? நம்ம டெல்டின்னு எழுதலாம் இல்லையா? இங்கே பாருங்கள் இருக்கா? இதுக்கு பேர் தான் என்னது? ஐ விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு டெல்பி. இந்த மாற்றம் இல்லையா, அதனால் டெல்பிக்கு சமமாக இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு ஒரு மதிப்பு நாள் இருக்கலாம், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. என்ன அப்படின்னா, கணத்தாக்கு வந்து ஒரு வெக்டர் அளவு, இதனுடைய அலகு நியூட்டன் செகண்ட். ஐ ஈக்குவல் என்ன ஃபார்முலா? எஃப் இன்ட்டு டெல்டி தான் கணத்தாக்குக்கான ஃபார்முலா. எஃப்னு என்ன? நியூட்டன், டெல்டினா செகண்ட், அதை என்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், விசை வந்து ஒரு மாறா மதிப்பை பெற்றுள்ள போது கணத்தாக்கு ஜே ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டெல்டின்னு குறிக்கணும். இங்கே டெல்டிங்கிறது நேர இடைவெளி, டெல்பிங்கிறது உந்த மாற்றம், அதுக்கு எதுக்கு சமமாக இருக்கும்? உந்த மாற்றத்திற்கு
சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது இதுதான் வந்து அடுத்தது இந்த கணத்தாக்க வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சராசரி விசையினுடைய அடிப்படையில் கூட சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதுக்கு என்னென்னு தெரிஞ்சுன்னா போதும், ஜே அப்படின்னு எழுதலாம். கணத்தாக்க எழுதும்போது ஆவரேஜில் சொல்லும் பொழுது ஜேன்னு போடணும், ஜென்ரல் எழுதும்போது ஐனே போட்டுக்கலாம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், அதாவது இது வந்து என்னது டிஐஏ, இங்கே டிஎஃப் தொடக்க நேரம், இது இறுதி நேரம். விசை செயல்படக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இங்கேயெல்லாம் விசை எதுவுமே இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கே மட்டும்தான் செயல்படுதுன்னு அர்த்தம். மிக குறைந்த நேரத்துக்கு விசையானது செயல்படுதுன்னு அர்த்தம். இந்த கணத்தாக்கு பற்றி நம்ம ஏன் படிக்கணுங்கிறத முக்கியம். இப்போது உங்களுக்கு கணத்தாக்கு அப்படிங்கிறது என்ன, அதனுடைய அழகு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள். இந்த கணத்தாக்களுடைய எடுத்துக்காட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்கார், ஒரு பால் வேகமாக வருது, பாலை பிடிச்சி அப்படியே கை வச்சிருக்காம கையை அப்படியே கீழே தாழ்த்துறாரு. ஏன்னா அதுக்கு காரணம் இந்த ஃபார்முலா தான். விசை வருது, வேகமாக வரக்கூடிய ஒரு பால் வந்து விசை அதிகமாக வருது. அப்படி ஒரு வேளை கையை தாழ்த்தாமல் வச்சுருந்தாருன்னா அந்த விசை வந்து வேகமாக அதிக நேரம் அவர் கையில் மீது செயல்பட்டு கை என்ன பண்ணிடுது, காயப்படுத்தும் அல்லது அவருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஆகினால கீழே வராரு, கீழே கொண்டு வராரு, தாழ்த்துறாரு. அப்போ தாழ்த்தும் பொழுது அந்த பாலும் கையும் தொடரக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்துறாரு. நேரம் அதிகமாக என்ன பாருங்கள், நேரத்துக்கும் விசைக்கு இருக்கக்கூடிய தகவு இங்கே பார்க்கும்போது என்ன தகவுனா எதிர் தகவு. அப்போ நேரம் அதிகமாக விசை என்னாகும், குறையும். அப்போ குறைக்கும் போது அவர் கைக்கு பாதிப்பு வராது. இதெல்லாம் முக்கியமான உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின். ஏன் அப்படிங்கிற காரணத்துக்கு கேட்கலாம். அதே மாதிரி தான் வேகமாக செல்லக்கூடிய கார் டக்குன்னு ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு உள்ளாகுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். வேகமாக போயிட்டுருக்கக்கூடிய கார் வந்து திடீர்னு வந்து ஆபத்துக்கு உள்ளாகுது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தலை வேகமாக போய் இங்கே அடிக்கும். அப்போ அடிக்கும் பொழுது நமக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படும். அப்போ உயிரிழப்பு கூட ஏற்படலாம். அதனால தான் வந்து என்ன வச்சுருப்பாங்க, ஏர் பேக் வச்சுருப்பாங்க. காரில் வந்து பலூன் வச்சுருப்பாங்க. அந்த பலூன் வந்து என்ன ஆகும்னா வேகமாக மோதும் பொழுது அந்த விசையின் காரணமாக ஊதிக்கும். அப்போது அங்கே உள்ளே உட்காந்துருக்கக்கூடிய பயணிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி 2 சக்கர வாகனங்களில் பார்த்தீங்கன்னாக்க ஷாக் அப்சார்பர் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள அதிர்வுகளை தாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. எப்படி இருக்குனாக்க கார்களில் இருக்கக்கூடிய காற்றுப்பைகள் மாதிரியே அதிர்வு தாங்கிகளாக இருக்கும். மேடு பள்ளங்கள் ஏறும்போது நமக்கு கார்லேயோ பைக்லேயோ அல்லது போகும்போது அப்படி மேடு பள்ளங்கள் ஏறும் பொழுது அதிர்வு இல்லையா, அந்த அதிர்வுகளில் வந்து தான் வாங்கிக்கிட்டு நம்மளை அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு தான் எது பயன்படுது, அதிர்வு தாங்கிகள் பயன்படுது. அதே மாதிரி ஒரு மணல் தரை இருக்குது, இது மாதிரி ஒரு மணல் தரை. இன்னொரு இடத்துல காங்கிரீட் இருக்குது, இது ஃபுல்லாக காங்கிரீட் தரை. இதில் ஒரு மனிதன் வந்து கீழே விழுவுறாரு. யார் வந்து அதிகமாக பாதிப்பு இருக்கும், இதில் மணலில் விழுவுறவர் கீழே விழுகும் பொழுது கொஞ்சம் தூரம் மணல் உள்ளே போகும், புதையும். ஆனால் காங்கிரீட் அப்படி புதையுமா, புதையாது இல்லையா. அதாவது இங்கே வந்து நமக்கு திரும்பவும் இம்பல்ஸ் தான் காரணமாக இருக்குது. தட் இஸ் எஃப் இன்ட்டு டெல்டி. இந்த டெல்டிக்கும் எஃப்க்கு என்ன எது பாருங்கள், 1/Δt இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஃப். அப்போது நேரம் அதிகமாக என்ன ஆகுது, இங்கே விசை குறையுது. ஆனால் இங்கே வந்து மொத்த விடுறாரு, அப்போது நேரம் குறையாது, அதனால் விசை அதிகமாகிடுது. அப்போ காங்கிரீட்டில் வந்து ஒருத்தர் கீழே விழுகும்போது அதிகமான காயம் ஏற்படுவதற்கு யார் காரணம், கணத்தாக்கு தான் காரணம். சரியா. ஸோ இதெல்லாம் தான் வந்து கணத்தாக்குக்கான சில எடுத்துக்காட்டுகள். பாருங்கள், 3 எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 3 தானா, ஆமாம், 4 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. 4ஐயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரிகிறது நல்லா கணத்தாக்குன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குறுகிய நேரத்தில் செயல்படக்கூடிய விசைக்கு தான் என்ன பேர், கணத்தாக்குன்னு பேர். அந்த நேரத்தை அதிகப்படுத்தும் பொழுது பாதிப்பு வராது. இவ்வளோதான் கான்செப்டே, இவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.